பிரைஸ் தி லார்ட். நாங்கள் தொடர்ந்தும் அடிப்படை வேத சத்தியங்களை குறித்து பார்த்துக்கொண்டு வரோம். இது கிறிஸ்தவர்களுக்கு அவசியமான ஒரு பகுதி, அவசியமான ஒரு உபதேசம். இதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா குமாரண்ணா, இதுக்கு மேட்ட பைபிள் ஸ்டடிக்கும் சேம். எல்லா பைபிள் ஸ்டடியும் கத்திட்ட வார்த்தையிலிருந்து தான் சொல்லப்படுது. எல்லா சர்மன் மெசேஜஸ் எல்லாம் ஆண்டவற்ற வார்த்தையிலிருந்து தான் சொல்லப்படுது. பட் இந்த அடிப்படை சத்தியத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது. இதில் மாற்று கருத்து, வித்தியாசமான முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. ஸோ அதால் தான் இது சரியான இம்பார்ட்டன்ட். இப்போ அப்படியான ஒரு சப்ஜெக்டுகளை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். இது ஒரு அடிப்படை சத்தியம். இந்த நீதிமானாக்கப்படுதல்ன்றது நீங்கள் எந்த ஒரு மார்க்கத்திலையும் பார்க்க மாட்டீங்க. எந்த ஒரு மார்க்கம், எந்த ஒரு மதம் என்று சொல்லப்படுகிற இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற சமயங்களோ ஒன்றுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரே ஒரு தெய்வம், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவால் தான் இதை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவால் தான் இது முடியும், வேறு ஒரு முடியாது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் இப்படியான எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளால் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கேன். கடந்த காலங்களில் செய்த பாவங்கள், சில பிள்ளைகளை எங்களோட மனதில் நாங்கள் சில பிள்ளை நினைச்ச உடனே எங்களுக்கு ஒரு கூட்ட உணர்வு கொண்டு வரும். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற உணர்வு வரும். அப்போ அந்த கூட்ட உணர்வுலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களோட வாழ்க்கையில் உய்யாது. நீங்கள் கடைசி வரைக்கும் மேலே நோக்கி போக மாட்டீங்க, கீழே நோக்கி தான் போவீங்க. ஸோ once you start thinking about your past, which wasn't really good, it was a mess. We all of us made a mess, including me. அதிலேயே mingle பண்ணிக்கணும். If you mingle in your past, there is no other way but you will go down. You go deeper and deeper and deeper. In the end, you probably will go away from God. This is what happened to Judas. Think about this, like the guilt pushed him to the point of his suicide, and he committed suicide. He died, he killed himself, up to the point to kill himself. So இது சரியான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கு நாங்கள் லேர்ன் பண்ண போகிற சப்ஜெக்ட் சரியான இம்பார்ட்டன்ட். என்ன சொன்னால், இது யதார்த்தமாக சாதாரணமாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஈவன் தோ நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் மன்னிக்கப்பட்டோம், ஈவன் ஆஃப்டர் வி ரிசீவ்ட் ஃபர்கிவ்னஸ், லாட் ஆஃப் us struggle. Let's be honest. It's no point of pretending. உதாரணத்துக்கு இந்த உலகம் ஃப்ளாட் தட்டையாக இருந்துட்டு அநேக காலத்தில் நம்பினார். பட் தட்ஸ் லைக் தேர் திங்கிங். பிறகு கண்டுபிடிச்சாங்க, எஸ் உலகம் உருண்டை. ஸோ எங்களோட திங்கிங், எங்களுடைய நோக்கங்களை, ஓன் ஒப்பீனியன் ஃபேக்டை மாற்றாது, உண்மையை மாற்றாது. ஸோ உண்மைன்றது இப்படி ஆக்கள் பேர் சஃபர் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியான ஆக்களுக்கு ஆண்டவர் உபயோகிச்சிருக்காரு. Our God is good. He has a way for everything, solution for everything. Any problem, there is not a single problem that God cannot resolve unless you mess it up. You refuse to come to him, he can resolve any problem that you face. இங்கே தான் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது நீதிமானாக்கப்படுதல் வருது. அப்போ கோயிங் பேக் டு த எக்ஸாம்பிள், யூ ஸ்டார்ட் ஃபீலிங் கில்ட்டி, கான்ஸ்டன்ட்லி ஃபீலிங் கில்ட்டி. வாட் இஸ் த சொல்யூஷன்? இது எந்த எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி தான் நீங்கள் நினைக்க முடியல. பட் ஆக்சுவலி ஒரு பொது சொன்னால் ஜஸ்டிஃபிகேஷன் மீன்ஸ் just as if you have never sinned. பாவமே செய்யாத மாதிரி ஆண்டவர் உங்களை பார்க்குறேன். ஸோ நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தேன், நான் பாவமே செய்யலை கடந்த காலங்களில். ஐநோ அப்படி நினைக்கிறது சில வேளையில் நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு பொய் சொல்கிறீங்கன்னா. இட்ஸ் நாட் a lie. That's true, isn't it? That Jesus looked at you, or he is looking at you as if you have never sinned. Whatever the sin you're committing now is not forgiven if you don't confess. Other different story. இப்போ நாங்கள் பாவம் செய்துட்டு நாங்கள் அரைக்கிடா இன்னும் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்தோம்னு சொன்னால், எஸ் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு இல்லை.
பட் மன்னிச்ச பாவங்களை ஆண்டவர் சொல்கிற தன் முதுகுக்கு பின்பாகவும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் போடுறார். அப்போ நாங்களே போய் கிண்டுறோம். ஸோ ஆண்டவர்களை பார்க்கல பாவம் செய்யாத மாதிரியே பார்க்குறார். ஸோ ஒரே ஒரு வழி, ஆண்டவர் என்ன பாவம் நான் பாவமே செய்யலைன்ற கண்ணோக்கத்தோடு பார்க்குறார் அப்படி நினைச்சா தான் அந்த கில் போகும். அல்லது நீங்கள் அதிலேயே பழைய பாவங்களை கிண்டி உங்களுடைய நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்கொள்வீங்கள். இது ஆண்டவர் கொடுத்த வழி இல்லை. மேபி பிசாஸ் இதை யூஸ் பண்ணி, அவனுடைய டாக்டிக்கை யூஸ் பண்ணி, இந்த இப்படியான கில்ட்டை யூஸ் பண்ணி உங்களை சோரம் பண்ணுவான். சோறு வந்துச்சுன்னு சொன்னால் தட்ஸ் அ வர்ஸ்ட் திங். சோர்ந்து போனீங்கன்னா ஆண்டவர் விட்டு போகிறீங்க. ஓகே, ஸோ நான் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னான்டா, நிறைய பேர் நாங்கள் சஃபர் பண்ணுறோம். உண்மையிலே ஒரு ஜெனுவினான ஒரு கிறிஸ்தவன் ரசிக்கப்பட்டவன் சொன்னால் கட்டாயம் ஒரு ஸ்டேஜில் இப்படி ஃபீல் பண்ணியிருப்பான். பட் நத்திங் ராங். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு எங்களோட ஃபீலிங் தெரியும். ஆண்டவர் எங்களை மரமாவோ கல்லாவோ படைக்கலை. மனித ஃபீலிங், இயல்பான ஃபீலிங்கோடு ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஓகே, முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் 5 கேள்விகளோடு நாங்கள் இந்த ஜஸ்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். நம்ம இது பைபிள் ஸ்டடி என்ன பண்ணினால அந்த மெத்தட்டை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். முதலாவது, வாட் இஸ் த ஜஸ்டிஃபிகேஷன்? வாட் இஸ் இட்? Justification means God declared that God is declaring that you are righteous. எங்கட டீட்டில் நாங்கள் செய்கிறது இல்லை, அதுதான் ஜஸ்டிஃபைட். அப்போ தேவன் எங்களை ஏற்றுக்கொள்கிறார், அக்செப்ட் பண்ணுறார். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இயேசுக்கு ஒரு உவமையை சொல்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்கிறார். 15-16 ஷோ ஒரு அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். அந்த கெட்டுப்போன மகன். அப்போ அவன் திரும்பி வரைக்கல. ரொம்ப அவன் நினைக்கிறான், நான் இதை சொல்ல போகிறேன், நான் உன்னுடைய மகனாக இருக்கிற தகுதியில். பட் அவன் பாதி தூரத்தில் காணிக்கல தாப்பூர் ஓடி போய் கட்டி பிடிச்சி மோதிரத்தை போட்டு உனக்கு ஆடையில் மாற்றுங்கள், செலிப்ரேட் பண்ணுவோம். He never talked about the past. நீ போனிய என்ன சொல்லுக்கையில் தானே நீ போன, எவ்வளோ கஷ்டப்பட்டா பார்த்தியா, பண்டி சாப்பிட்ற அளவுக்கு கூட லெவலுக்கு வந்துடு. ஏன்னா நீ என்ன சொல்ல கேட்கல. He never uttered those words. He never said, oh, you are punished because you never listened to me. He could have easily said, don't come in because you're the one who left the house. Don't come in. Go away from me. என்னை விட்டு போ, நீ தானே விட்டு போனீங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவன் ஈஸியாக. தட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன். அதான் ஜஸ்டிஃபைட். எங்களை ஆண்டவர் ஒரு இரக்க கண்ணோட பார்த்து எங்களை அக்செப்ட் பண்ணுறார். why is it important? ஏன் இது இம்பார்ட்டன்டா? if he doesn't do that, what are the options? வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? if he doesn't do that, hell, that is the only option. பிகாஸ் எங்களோட ரைச்சஸ், நாங்கள் தேவன்கிட்ட முதல் வரையக்கில் எங்களுக்குள்ளே எந்த விதமான எங்களை சுத்திகரிக்கிறவக்கோ நாங்கள் மனம் திரும்புகிறவக்கோ ஒன்றும் இல்லை. பிகாஸ் நாங்கள் முதல் தரம் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஜீசஸை மீட் பண்ணுறோம். ஸோ திஸ் only way is God to forgive us and accept as if we have never sinned. பழைய பாவங்களை கழுவிட்டு நீ எந்த பிள்ளை பரிசுத்தமான ஏற்றுக்கொள்கிற தவிர வேறு சாய்ஸ் இல்லை, எங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. அதனால் ஆண்டவர் பாருங்க, எந்த இடத்துல அந்த கோஸ்பல் சத்தியத்தை சொல்லைகளாக ரிஃப்யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கோவப்படுறார். என்ன ரீசன் சொன்னால் இதுதான், ஆண்டவர் இப்படியோ ஒரு மார்க்கத்தை உண்டாக்குறார். நீங்கள் செய்த பாவங்களை எல்லாத்தையும் நான் அப்படி ஜீரோ ஆக்குறேன், உங்களை க்ளீன் பண்ணுறேன்னு யூ ரிஃப்யூசிங் தி ஆஃபர். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த இடங்களில் சரியாக கோவப்படுறார். ஓகே, வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன்? ரோமன் சாப்டர் 5, ரோமன் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமன் 5:1. ஓகே, ஆகவே நாங்கள் விசுவாசத்துக்கூடாக நேர்மையானவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இறைவனுடன் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சரி, நாங்கள் விசுவாசத்துக்கூட, அஃப்கோர்ஸ் நீங்கள் பிலீவ் பண்ணணும், நேர்மையானவர்களாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அண்டர்லைன் ஹைலைட், through Jesus Christ. You didn't come straight to go. தேவன்கிட்ட நீங்கள் நேர வேற இல்லை. You went through Jesus. ஸோ இன்றைக்கு உலகத்தில் எந்த தெய்வம் இது, அந்த தெய்வம், இன்னும் கணக்க பேர்கள் இருக்கா, அல்லா புட்டான்னு கணக்க பேர்கள் வச்சுக்கொண்டு சிவான்னு வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, let's say for the argument's sake they are God.
Okay, I'm not saying, for argument's sake, I'm saying, okay, let's imagine. But then you still have to go through Jesus Christ. Because even some books in Hinduism says that you have to go through Jesus Christ. Even Jesus was mentioned in Quran. So that's why Jesus said, I am the only way. I am the way, not a way. I am the way. நான் தான், ஒரு ஆள் தான். ஸோ இந்த பழமொழிகள் பல ரோட் போய் ஒரு ரோட்டில் தானே சந்திக்குது, பசு வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் பால் வெள்ளை தானே பிரதர், இந்த ஓமையெல்லாம் சரி வராது. கிறிஸ்டியானிட்டி இஸ் கம்ப்ளீட்லி அவுட்ஸ்டாண்டிங் யூனிக் வே which leads to the right path, which eventually lead to go to heaven. அப்போ பிரியமான சௌர்ணேஸ்வரையை தயவு செய்து கிறிஸ்டியானிட்டியை வேறு இந்த மார்க்கத்தோடு இப்படி கதைக்க வேணும். யாராவது உங்களோட அப்படி கதைக்க வந்தாலும் டோன்ட் கிவ் அப், டோன்ட் சே நோ நோ நோ, அவங்கள சமாளிக்கிறக்காண்டி டோன்ட் பென் த gospel. ஓம் பிரதரோ நீ இதெல்லாம் உண்டு தான், டோன்ட் சே தட், ஜஸ்ட் சே நோ, we are different. கிறிஸ்தவம் வித்தியாசம், இயேசு ஒருவரோட அக்ரி பண்ணலன்னு சொல்ல. ஸோ what is the justification? That you are incapable to cleanse yourself or forgive yourself or to find a way to receive forgiveness. You are incapable. அதான் அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருந்தோம். But what is justification? Then someone comes along, which is Jesus Christ, and saying, okay, I know you can't do it, let me do it. அதான் justification. ரெண்டாவது, why do we need justification? ஏன், என்னத்துக்கு நாங்கள் இது ஜஸ்டிஃபை பட போகிறோம்? நான் ஸ்லைட்லி மென்ஷன் பண்ணேன் முதல் கேள்வியில். ஓகே, அதே புத்தகம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் சாப்டர் 3 verse 23, couple of pages முன்னால். ஓகே, ஏன் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணப்படணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? இதில் இருக்குது ஏனெனில் verse 23 23ஆம் வசனம், ஏனெனில் அவர்கள் எல்லாரும் means mankind, the whole world, human race. Okay, that's what it means. அதான் அந்த அர்த்தம். எல்லாரும் இன்க்ளூடிங் யூதர்களும் எல்லோரும் பாவம் செய்து இறைவனுடைய மகிமையை அடையாமற் போனார்கள். This is why we all have forsaken God. நான் ஹிந்துவாக இருக்கல, I never thought and Jesus third or one யோசிக்கல. Yes, I was seeking other way for my sin to be forgiven, but I never thought that I should come to Jesus. இயேசுகிட்ட வரணும்னு நான் நினைக்கல. See the problem, ஏன் நாங்கள் இயேசுகிட்ட போகணும்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இப்போ நாங்கள் கழுவப்பட்டுட்டோம் எங்களோட ஜென்ம பாவத்திலிருந்து. பட் நாங்கள் ரட்சிக்கப்பட முன்னம், as I said, including Jesus, Jewish people, யூதர்களும் எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருந்தது. இந்த பாவம்னு சொன்னால் ஆதாமல் செய்கிற அந்த டைமில் இருந்து வந்த பாவம். ஓகே, அதுக்கு கட்டாயம் ஜீசஸ் தான் அதுக்கு மன்னிப்பு தரணும். இயேசு கிறிஸ்து தான் அதை மன்னிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணப்படுவோம்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே பாவியோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஒரு கேள்வி கேட்டார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னம் இப்படி இதை பற்றி தர்க்கம் வந்த உடனே ஆகியவன் அவசியம் அப்போ ஐஸ்ட் ஆகியும் அப்போ நான் அதை ஆகி பண்ணிக்கொண்டு அவர் கேட்டார், ரைட் ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க நான் எந்த ஜென்ம பாவம், ரைட், நான் 4ஆம் வாழ்ட இருந்து வந்தேன் நான். அப்போ இந்த பிள்ளை இந்த மாதிரி இந்த பிள்ளை பாவம் செய்தா? பிள்ளை என்னோட பிள்ளை பாவம் செய்யலையே. ஓகே, நான் பாவம் செய்தேன், இந்த பிள்ளை பாவம் அறியாத பிள்ளை ஏன் அந்த பிள்ளை ஏசிட்ட வரணும்? she never committed sin. You know what the answer is? உங்களுக்கு தெரியுமா, தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட ஒரு பேரண்டால பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படுவார்கள். அந்த மீனிங் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணால் தான் அந்த பிள்ளைகளுக்கான அப்ரூவல், அக்செப்டன்ஸ் ஃப்ரம் God அது கிடைக்கும். You understand? So this is very, very crucial, important. I know எல்லா பவசடியும் இம்பார்ட், இப்போ நான் சொல்கிறது சரியான இம்பார்ட், படியாக கவனமாக நீங்கள் கழுவு. So your past sin must be forgiven. The only way, one and only way is to be justified.
அதை கேன்சல் பண்ணுறது, அவ்வளோத்தையும் ரத்து செய்து உங்களை மன்னிக்கிறது தான் ஒரே ஒரு வழி. ஸோ அதான் தான் ஏன் நாங்கள் நீதிமானாக்கப்படுவோம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே பாவியல், ஒருத்தருமே பரிசுத்தமாக இல்லை. ஒரு முறை இயேசு கிறிஸ்துட்ட வந்து ஆக்கள் அவர் பாவியலோட டேக்ஸ் கலெக்டர்ஸோட டேக்ஸ் பண்ணிக்கலாம், அவன் பரிசேசர்கள், நீ பாவியோடு நேரத்தை செலவழிக்கிறீர், பாவியலோடு சுற்றி திரிகிறீர், அவங்கள வீட்டை போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நான் வந்தது வந்து பாவியலை ரசிக்க, நீதிமான்களே இல்லை. ஸோ அந்த பாவம் ரிமெம்பர், அந்த சின், அவர் சொன்ன சின் வந்து ஜென்ம சுபாவம். மற்ற ஒரு விவசாயத்திலேயே கல்லறையை கொண்டு வரான், எல்லாம் பழைய பாவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் when you encounter Jesus, when he says I forgive your sin, that means up to that point, the time that they met Jesus, all the sin up to the time they met Jesus is forgiven. அதனால தான் பரிசேயர் குழம்பினாங்க, how can he forgive? How can he forgive sin? He's a human being. Jesus said, no, your sins been forgiven. Take the mat, get up and walk. So இது சரியான இம்பார்ட்டன்ட். அடுத்தது மூன்றாவது கேள்வி, how did Jesus justify us? Oh, this is so beautiful in the Bible. How did Jesus justify us? எப்படி இயேசு கிறிஸ்து எங்களை செய்தார்? இப்போ நாங்கள் பார்த்தோம் ஏனென்று பார்த்தோம், எப்படி இயேசு கிறிஸ்து எங்களை துப்புரவாக்கினார், நீதிமானாக்கினார். ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் அவர்கிட்ட கலப்பை வேலை அதுகளை பற்றி இயேசு கிறிஸ்து பேசினார். நான் அந்த காலத்தில் அப்படியானாக்கள் இருந்தேன். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையை நான் ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் மோகேஜ் இருக்குது. லெட்ஸே நீங்கள் மோகேஜ் கட்ட இல்லாமல் இப்படி பேருக்கு நடந்திருக்கு, பேமெண்ட் மிஸ் பண்ணி கோர்ட்டுக்கு எடுத்துட்டாங்க பேங்க். இஃப் யூ டோன்ட் பே ரெகுலர்லி 3-4 times, you get a warning, then they will say we have no option but to take you to court. உங்களை நாங்கள் கோர்ட்டுக்கு எடுக்கோம். இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, பட் the debt is so high. let's say 200,000 நீங்கள் பேங்க் ஓன் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாமட்டு let's say imagine 280,000 போயிடுச்சு. 80,000 ஓவராக நிற்குது. ஸ்டில் ஈவன் அந்த 80,000 பே பண்ணினாலும் மோர்கேஜ் கண்டினியூ பண்ணுறதும் உங்களுக்கு இயலாது, உங்களால் முடியாது. அப்போ ஜட்ஜிட்ட போகிறேன். இந்த ஜட்ஜ் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், he has to punish you. அந்த ஜட்ஜின் வேலை வந்து ஒரு குற்றவாளியை தண்டிக்கணும், நிரபராதியை மன்னிச்சு வெளியில் விடணும். ஓகே, so you think you're just standing in front of the judge. The judge is saying, okay, right, you know what, I don't know this man, இந்த ஆளை பற்றி எனக்கு தெரியாது, ரைட், நான் வந்து இந்த ஆண்ட கடனை ரத்து செய்கிறேன் முழுக்க, அண்ட் ஃபியூச்சர் பேமெண்ட்டும் நான் இந்த ஃபுல்லாக அந்த வீடையும் பே பண்ணி கடந்த மிச்ச அரியர்ஸையும் பே பண்ணுறேன். how would you feel? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? will you walk around with shameful head, அப்படி தலையை தொங்க போட்டு will you be hang your head down and walk around and say, oh my God, what a miserable life? You'll be so happy because he has forgiven you. உங்களை மன்னிச்சுட்டு அந்த காசை அவர் பே பண்ணுறார். ஸோ நோட்டீஸ், இதில் you're not qualified to receive the money from the judge because you're standing there because you made a mistake, right? ஸோ அது உண்டு. அடுத்தது, அந்த காசு உங்களோட இல்லை, அந்த ஜட்ஜ். ஸோ சேம் பர்சன் டூயிங் 2 things. ஓகே, you should have been punished. அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் எடுத்தார், அந்த ஜட்ஜ் எடுத்தார். அடுத்தது, now the debt has to be paid. doesn't matter. இப்போ ஜட்ஜ் சொன்னாலும், ஜட்ஜ் ஓகே இவர் நிரபராதின்னு சொன்னாலும் யார் இந்த காசை பே பண்ணுவார்? கவர்மெண்ட் பே பண்ணாது. ஸோ 2 things that judge done. One, the judge had a compassion and thought, right, that's it, I'm going to get rid of it. He decided, or she decided. The second thing, he paid, or she paid his own money. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து வேறொரு ஆளை கொண்டு வந்து சிலுவையில் அடிக்கலாது. ஏனெண்டா எல்லாருமே பாவம் செய்து நான் வாட்சிக்காரன் வேகமாக கெட்டு போனார்ன்னு இதில் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் வந்து சாகணும்.
அவற்ற பியோர் பிளட் தான் எங்களை மன்னிக்கணும். பிகாஸ் தட் இஸ் அ ரைச்சஸ் வே. Now he has to punish. பிகாஸ் பாவம் செய்தவனுக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. எபிரேயர் புத்தகத்தில் இருக்குது. அப்போ what can he do? God ஒரு 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 சிச்சுவேஷனில் இருந்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் படி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தார். அவருக்கு வந்து அவருக்கும் பிதாவுக்கும் இயேசுக்கும் பிதாவுக்கும் இடையில் ஒரு சம்பாஷணம் வந்து இப்போ என்ன செய்யலாம்னு நான் கொஞ்சம் பேராஃப்ரைஸ் பண்ணுறேன். அப்போ ஜீசஸ் சொன்னார் பிதாட்ட, லுக் ஐ வில் கோ டவுன், நான் போகிறேன், என்னை அனுப்புவேன். வேறு சாய்ஸ் இல்லை. ஏஞ்சலை அனுப்பிடுமோ இயலாது. மோசைய அறையலுமோ சிலுவையில், ஜோஷுவா அறையலுமோ பெரிய பரிசுத்தவான்கள். ஜோசப் பாவமே செய்யாமல் ஓடினோம், அவனையும் அறையலாம். It has to be 100% pure blood. That has to be Jesus Christ. So நான் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோத்தையும் சொல்கிறேன்னு சொன்னேன், இந்த how he did இதை நாங்கள் யோசிக்கணும். So he punished himself on the cross. இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பனிஷ் பண்ணார். because no one can punish God apart from him. So father பிதா குமாரனை பனிஷ் பண்ணார் சிலுவையில். இல்லை him down on the cross. அதெல்லாம் அவர் கத்துறார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்கள். because he wasn't lying. He really was let down for 3 hours. 3 மணி நேரம் crossல. same time the whole nation அந்த உலகம் முழுவதும் அந்த forgiveness ரிசீவ் பண்ணிச்சு. ஓகே, அதே புத்தகம் 3ஆம் அதிகாரம், சேம் புக், சாப்டர் 3 verse 24 to 26. ரோமர் 3. ரோமன் வந்து அமேசிங் புக். இந்த இதை பற்றி கூடுதலாக டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாசிக்கணும்னு சொன்னால் புக் ஆஃப் ரோமன்ஸும் வாசிங்க. அப்படி ஜஸ்டிஃபை பண்ணப்படுறது யூதர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி ஆண்டவரங்களை இணைச்சார், ஃபியூச்சரில் ஆண்டவரங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார். இஸ் கோன் லுக் அட் த வே தட் ஹீ லுக் அட் ஜூஸ் பீப்புள் ஓ டிஃப்ரெண்ட் வே. எப்படி எந்த ரிலேஷன்ஷிப் இப்போ எங்களுக்கு ரோமன் புத்தகம் சொல்லுது, நாங்கள் மகனாகிட்டோம். we are not like a nation, we are like his child, we are like his children. நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஓகே, 24ஆம் வேர்ஸ் அதே சாப்டர் ரோமன்ஸ் 3:24 26 வரைக்கும் நம்ம வாசிக்கணும் பாருங்க. ஓகே, 24. ஆயினும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினால் வந்த மீட்பின் மூலமாக இலவசமாகவே, see I told you freely, like that judge didn't say மாதம் எனக்கு நீ பே பண்ண, நான் பே பண்ணுறேன், ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ உண்ட பிரச்சனை இல்லை. இந்த சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் இப்போ நான் உங்களோட பிரச்சனை இப்படி, ஆனால் எனக்கு மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும். she never said that, or he never said that. அந்த எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் இலவசமாய் மீட்பின் மூலமாக இலவசமாகவே இறைவனுடைய கிருபையினால், கிரேஸ் ஆஃப் கோட், அவர்கள் நேர்மையாளாக்கப்பட்டார்கள். என்னென்று நேர்மையாக்கப்பட்டால் தேவனுடைய கிருபை. அடுத்தது பைபிள் சொல்லுது, இறைவன் எங்கள் பாவங்களுக்காக பாவநிவர்த்தி பலியாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். See, someone has to be punished. Who is that? Jesus Christ. That's why he has to take a human physical body. Because அப்பதான் ரத்தம் வரும் பாடியிலேருந்து. இயேசு எமக்குரிய தண்டனையை தாமே சுமந்து. See, 2 things. ஜீசஸை கொடுத்தார், தண்டனையை எடுத்தார் அவரே. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தண்டிச்சார், பிதாவரை தண்டிச்சார். சேம் டைம் he forgave them. சேம் crossல அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். ஃபர்ஸ்ட் டைம் God openly on the earth said it. ஹிஸ்டரியிலேயே ஏர்த்தில் முதலாவது தேவன், இயேசு கிறிஸ்து தெய்வம், உங்களுக்கு தெரியும், நான் நேற்று எடுத்துக்காட்டுங்க. இயேசு கிறிஸ்து தெய்வமாக இந்த உலகத்தில் நான் மாமிசமாக இருந்து நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் க்ராஸில் ஜீசஸ் said I forgive you. அப்போ கிறிஸ்துவை கொடுத்தார். இயேசு எமக்குரிய தண்டனை தாமே சுமந்து இறைவனின் உக்கிர கோபத்தை அகற்றி. ஸோ பிதா கோபமாக இருந்திருக்கிறார். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சாகம் வரைக்கும். அவர் இறந்த அப்புறம் தான் இயேசு பிதா காமா என்ன கோபம் தணிஞ்சு இறைவனின் உக்கிர கோபத்தை அகற்றி எங்கள் பாவத்தை நீக்கி போட்டார். எனவே அவர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு பாவ நிவார்த்தி உண்டு.
முற்காலத்தில் செய்யப்பட்ட பாவங்களை பிஃபோர் முற்காலத்தில் அந்த காலத்தில் இது இயேசு கிறிஸ்துவ சந்திக்கும் வரைக்கும் பாவங்களை அவர்கள் பொறுத்து அவைகளை தண்டிக்காமல் விட்டிருந்து அவற்றுக்காக பாவ நிவர்த்தி செய்து தம்முடைய நீதியை காண்பித்தார். ஸோ he has to judge, he has to be just and he has to be a compassionate God. அவர் அப்படி செய்தார். தற்காலத்தில் நம்முடைய நீதியை காண்பிக்கும்படி தற்காலத்தில் தம்முடைய நீதியை காண்பிக்கும்படி அவர் இதை செய்தார். இதனால் அவர் முழுமையான நீதியானவர் என்றும் தன் நீதியில் மாறாமல் இயேசுவில் விசுவாசம் வைக்கிற பாவிகளை நேர்மையானவர்களாக்க வல்லவர் என்றும். ஸோ he is capable of receiving the punishment and capable of forgiving others. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். ஓகே, ஓகே, actually is கடைசி வசனம், chapter 5 last verse, 2 Corinthians. நமக்காக இறைவன் பாவமே இல்லாதவரை பாவமாக்கினார். See, Bible never says he made him a sinner. Notice this, பைபிளை கவனமாக வாசிக்கணும். பிதா அவரை பாவியாக்கினார் இல்லை. He never committed sin. So it's a symbol. பாவம் அழிக்கப்பட்டது, பாவம் இல்லாமல் போச்சு, எங்களோட பாவத்தை நீக்கினார். இட்ஸ் அ சிம்பாலிக் டாக், மெட்டஃபோர். பாவமே இல்லாதவரை பாவமாக்கினார். நாம் அவரில் இறைவனின் நேர்மையாகும் படிக்கே அவர் இப்படி செய்கிறார். எங்களை ஜஸ்டிஃபை பண்ணுறது, எங்களை நேர்மையாக ஆக்குறதுக்கே இயேசு கிறிஸ்துவை ஒரு பாவம் என்ற ஒரு சிம்பிளாக்கினார். ஸோ இது எவ்வளவு பெரிதான ஒரு கிருபை பாருங்க. பைபிள் கிளியராக சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, பாவமே திஸ் மேன். ஓகே, லெட்ஸ் லுக் அட் இட் திஸ் வே. ஹி இஸ் a man, this man. Remember Jesus deity உங்களுக்கு தெரியும். He was purely a man and purely God. No one could understand that. இதெல்லாம் பிரச்சனை வருது எல்லாருக்கும். No one could understand. No one will understand. அந்த காலத்தில் யூதர்கள் விளங்க இல்லை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு. அப்போ அப்படியான ஒரு 100% ஒரு மனுஷனை, பிழையில்லாத ஒரு ஆளை பிழையாக்கினார். என்னடா அவர் பிழையாக்கினார்? எங்களோட பாவனை, பிகாஸ் ஆஃப் அஸ். ஸோ அட்டலி செல்ஃபிஷ்னஸ், அட்டலி அன்செல்ஃபிஷ்னஸ். அதாவது தேவன் மற்றாக்கண்ட நன்மையை கருதி தன்னுக்கு இருக்கிற சுயநலங்களை வெறுத்து தியாகமான வாழ்க்கை அவர் 33 வருஷம் வாழ்ந்து எங்களுக்காண்டி கடைசியில் ஈவன் டெத் கூட அவர் ஹோரபிளான டெத்தை ஃபேஸ் பண்ணார், உங்களையும் என்னையும் நீதிமானாக்குறது. ஸோ வி ஷுட் சே ஹல்லேலூயா எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுக்கு ஹல்லேலூயா சொல்ல வேண்டிய ஆக்களாக இருக்கிறோம். 4வது, ஹவு டு வி ரிசீவ் திஸ் ஜஸ்டிஃபிகேஷன்? ஸோ யார் இது என்னென்று இதை ரிசீவ் பண்ணுறது? டு வி ஹேவ் டு டூ எனிதிங்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2, எலெக்ஷன் சாப்டர் 2. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். Galatians chapter 2 verse 16. சாரி, கொஞ்சம் டைம் எடுக்குன்னு இந்த நான் வச்சுக்க பைபிள்லேருந்து ஒரு மெசேஜாக போகுது. நம்பரின் படி இல்லை, சப்ஜெக்டின் படி போகிறதால நம்பர் இடையில் ஒளிஞ்சிருக்கு. ஸோ அப்ளோஜாஸ், சாரி, ஐ அப்ளோஜாஸ் ஃபார் தட். ஆயினும் ஒருவன், verse 16, நீதி சட்டத்தை கைக்கொள்வதனாலே அல்ல, கிறிஸ்து இயேசுவில் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாகவே நேர்மையானவர்களாய் ஆக்கப்படுகிறான் என்பது யூத கிறிஸ்தவர்களாகிய எமக்கு தெரியும். அதனாலே தான் நாமும் நீதி சட்டத்தை கைக்கொள்வதனால் அல்ல, கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாய் நேர்மையானவர்கள் ஆக்கப்படும்படி கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் வைத்துள்ளோம். See, your faith, what is the meaning of you having faith? The faith
that relies upon God 100%, which means I cannot keep the commandments. 10 commandments இந்த உலகத்தில் ஒருத்தருமே கீப்பப் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும், இந்த பணக்கார வாலிபன் அவன் 10 commandments கீப்பப் பண்ணினாலும் இயேசுக்கு சொல்ல உனக்குள்ள பண ஆசை இருக்குது. ஸோ வாட்ஸ் தட்? இப்போ நாங்கள் சொல்லலாம் 10 கட்டளை நான் கை கொண்டிருக்கிறோம் குமாரண்ணா, இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு. பட் தென் ஐ ஹாவ் a challenge for you. Jesus asked that man, he said, you're rich. I can see, indirectly என்ன சொல்லுவாங்கன்னா, I can see you love money. You shouldn't love money, even though it wasn't one of 10 commandments. Add it more. 11th commandment வந்து do not love money. He was disappointed. அவன் மைண்டின் படி 10 commandment கைக்கு, so he gone away from God. கடவுள்கிட்ட இருந்தவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு போனான். ஸோ என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து ரூல்ஸை கீப்பப் பண்ணி பைபிளில் இருக்கிற 666 சட்டங்கள் இருக்குது, குமாரன் இருக்குது, அவ்வளோத்தையும் கைப்பற்றினா நாங்கள் ஓகே பியூர், நாங்களாம் பரிசுத்தவாங்க. ஓ, ஸ்டில் இன் கோட்ஸ் ஐ ஸ்டில் லேக் இன் சம்திங். அப்போ அதுக்கு என்ன வழின்னு சொன்னால், யூ ஹாவ் டு பிலீவ் இன் ஹிம் அண்ட் யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் த ஸ்ட்ரென்த், பவர், தான் கிரேஸ். இது பழைய பாடல இல்லை, புதிய பாடல. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை வந்தது. யோவான் 1 சொல்லுது, கிருபை வந்தது இயேசு கிறிஸ்து, த்ரூ ஜீசஸ். த கிரேஸ் அண்ட் ட்ரூத் only, I would add one more word, only came through Jesus Christ, nobody else. ஒருத்தர் வரையில். அப்போ உண்மையும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்தது. அந்த கிருபை மூலமாக, அப்படியான ஒரு விசுவாசிக்கிறது மூலமாக, ஃபெய்த். இப்போ உதாரணத்துக்கு again I'll give you an example. இப்போ ஒருதன் இயேசு கிறிஸ்துட்ட வரைக்கலாம், அவன்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க. உதாரணத்துக்கு let's say you're facing Jesus, first time you decided to give your life to Jesus. உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஜீசஸை கொடுக்குறது? This God raising people from death. So what can you give? Can you give 500 pounds? Can you give him a meal? What can you give? This is God Almighty. என்ன கொடுக்கலாம் நீங்கள்? ஒன்றுமே கொடுக்கல. மீகாவின் புஸ்தகம் 6 சொல்லுது, என்னத்தை நான் கொடுப்பேன்? குடங்குடமாக நான் எண்ணெயை ஊற்றுவேனா? என் முதல் பிள்ளையை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அது ஓகே நமக்கு இயலாது. ஸோ ஆண்டவரை நீங்கள் திருப்திப்படுத்தலாம். ஆண்டவருக்கு நீ என்ன கொடுத்தாலும் இஸ் கோட், இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். அவருக்கு ப்ரைஸ் இல்லை. எந்த உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ப்ரெசன்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஆண்டவருக்கு ப்ரைஸ் இல்லை. நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்டா. ஸோ ஒன்லி ஒன் கிஃப்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ, ஃபெய்த். கம் ஆஸ் யூ ஆர், ஆஸ் யூ ஆர். பைபிள் சொல்லிட்டு நீ இருக்கிற வண்ணமாகவே வா. ஸோ விசுவாசத்தோடு நீங்கள் வரைக்கல, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு then he gives strength. Of course, பிறகு சத்தியத்தை அறிய then you have to repent, you have to change your ways. அது வேறு ஸ்டடி. பட் இப்போ கதைக்கிறது, நான் பேசுகிறது வந்து ஜஸ்டிஃபிகேஷன், being justified. ஸோ ரிமெம்பர், எப்படி நாங்கள் இதை ரிசீவ் பண்ணலாம்? there's only one way. தேங்காய் உடைக்க இல்லாது, கற்பூரம் கொளுத்த இல்லாது, ஈவன் இந்த கேத்தலிக் முழங்காலில் இருந்து ஏதோ ஒரு, எனக்கு தெரியும், நான் கத்தலிக்காக இருக்கையில் 2 ஸ்டெப் எடுத்துகிட்டு அப்புறம் முழங்காலில் இருக்கிறது, அப்புறம் எழுதிரி கொடுத்த, யூ கான் get rid of the sin, receive forgiveness through this way. அப்படின்னு சொன்னால் இயேசு இல்லாமல் இத்தனை பேர் பாவத்துக்கான மன்னிப்பு நிவாரணத்தை எடுத்துருவாங்களே. அந்த வழியை ஆண்டவர் வைக்க இல்லை. ஈவன் தேவன் சொன்ன வழியே தேவன் மாற்றிட்டார். பலியை கொடுங்கன்னு சொன்ன வழியே ஆண்டவர் மாற்றி பலியை நிறுத்தினார். எபிரேயர் புத்தகத்தில் இருக்குது, எபிரேயர் 10 இருக்குது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கென்று உடலை ஏற்படுத்தினீர். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக பலியெல்லாம் நிப்பாட்டப்படுது. அப்போ அப்புறம் என்ன சடங்காச்சாரங்கள்? நாங்கள் சில சடங்காச்சாரங்களை சேவ் பண்ணாது, ஓன்லி ஃபெய்த். அதுக்கு தான் இந்த வசனத்தை இருக்காங்க. ஓகே, கடைசியாக 5வது, வாட் ஹேப்பன்ஸ்? நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணால் என்ன நடக்கும்? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், வாட் ஆர் த பிளெஸிங்ஸ்? என்ன நடக்கும் உங்களுக்கு? இஸ் இட் பேட் ஓ இஸ் இட் குட்? இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட முதலாவது, எங்களோட இதயத்தில் எங்களுக்கு வந்து இந்த கில்ட் ஃப்ரீ கண்டம்னேஷன் எங்களுடைய இதயத்தில் இருக்கிற, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த குற்ற உணர்வு எங்களை விட்டு போகும். திருப்பி நாங்கள் ரோமில் நாங்கள் கணக்கு வசனம் பார்க்குறோம். ஏன்னா அதுதான் கூட இதை பற்றி பேசுது. கில்ட்டை பற்றி பேசுது, பியூரிட்டியை பற்றி பேசுது, ஜஸ்டிஃபிகேஷன், சால்வேஷன் எல்லாம் ரோமன்ஸில் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஓகே, 8ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 1. ஓகே, notice this. ஆகவே இப்பொழுது பாவ இயல்பில் வாழாமல் ஆவியானவரின் வழியில் வாழ்கிற கிறிஸ்து இயேசுவில் இருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. இதை கணக்க பாசஸ் மேற்கொள்ளையாக ப்ரீச் பண்ணுறாங்க.
ரசிக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவருக்கு முன்னால் கேட்க எங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை. இதில் உடைய கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த டிரான்ஸ்லேஷன். லுக், பாவ இயல்பில் வாழாமல் ஆவியானவரின் வழியில் வாழ்கிற கிறிஸ்து இயேசுவில் இருப்போருக்கு தண்டனை தீர்ப்பில், அதாவது கடந்த கால பாவங்களை நீங்கள் நினைச்சு ஆண்டவர் என்ன தண்டிப்பார், என்ன தண்டிப்பார், இப்படி கனவே இருக்கிறாங்க. இது இஸ் ட்ரூ, வெரி ட்ரூ. நீங்களே உங்களை செக் பண்ணிக்கணும். ஆண்டவர் என்ன தண்டிக்க போகிறார், ஆண்டவர் தண்டிக்க போகிறார், இப்படியே யோசிச்சு கொண்டு நீங்கன்னு சொன்னால் மீனிங் யூ நாட் ஜஸ்டிஃபைட். நீங்கள் உங்களுக்கே கண்டம்னேஷனை கொண்டாடுங்க. அப்போ உண்மையிலேயே நீங்கள் பாவ இயல்பிலே வாழாமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டா, பைபிள் சொல்லுது, யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் தட் வே. யூ நாட் கண்டெம்டு. நீங்கள் கண்டம் பண்ணப்பட்டீங்கன்னா அன்றைக்கே ஸ்ட்ரைட்டாகவே உங்களை ஆண்டவர் அந்த ஸ்ட்ரைட்டு அந்த நாளே ஆண்டவர் நரகத்தில் உங்களால் தள்ளையில் மீண்டும் உயிரோடு வச்சிருக்கிறார். ஹீஸ் அ கோட் ஆஃப் லவ், கோட் ஆஃப் பீஸ், கோட் ஆஃப் மர்சி. எங்களுடைய தெய்வம் சும்மா அந்த கண்ட தெய்வங்களை நாங்கள் டெட் கோட் சிலையில் நாங்கள் வணங்கலை. உயிருள்ள ஜீவனுள்ள திங்க் பண்ணுற ஹீ திங்ஸ் ஆல்வேஸ் திங்க் அபவுட் அஸ். எந்த நேரம் யோசிக்கிறார். he pre-plan, he's thinking about our future. வருங்காலத்தில் வர்ற காரியங்களுக்கான ஆண்டவர் இப்போ இவங்களை ப்ரிப்பேர் பண்ண இறைமையம் புத்தகத்திற்கு நான் பிளானுக்காண்டி வச்சுருக்கிறேன். அதை நாசமாக்குறதுக்கு இல்லை, உன்னை ப்ரொஸ்பர் ஆக்குறதுக்கு, உன்னை நல்லவனாக மாற்றுறதுக்கு தான் அந்த பிளானை வச்சுருக்கேன் ஆண்டவர் சொல்கிறேன். ஸோ நாங்கள் வணங்குற தெய்வம் இஸ் கேப்பபிள். எங்களை கண்டம் பண்ணாமல் அவங்களை அப்படி வச்சுருக்கேன். அடுத்தது we are at peace. ரோமர் 5:1. ரோமர் 5:1 வாச்சினாங்க. ஆகவே நாங்கள் விசுவாசத்துக்கூடாக நீர்மையானவர்கள் ஆக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்னுடைய சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சி பீஸ். இதுதான் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட வாழ்க்கையில் இல்லை. உங்களுக்கு தெரியும், பெரிய ஆக்டர்ஸ் த கமிட்டிங் சூசைட், பெரிய மில்லியனர்ஸ், பணக்காரர்கள், அந்த பெரிய பாட்டுக்காரங்கள் நம்ம சில பேர் லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஐ மீன் earthly speaking, they have everything, money, house, even pleasures, எல்லாம் இருக்குது. But then why are they killing themselves? Lack of peace. இதயத்தில் சமாதானம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு எது தேவை? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் சார், சார் என்ன தேவை? நான் சொல்லட்டா, ஒன்றே உண்டு, பீஸ். If you don't have peace in your heart, நீங்கள் என்ன இந்த உலகத்தில் இருந்தாலும் you can't go to sleep. உங்களுக்கு நித்திர வராது. எனக்கு தெரியும், கனவேர் நல்ல பணக்காரன் வெல்த்தியானாக்கள் எனக்கு நேரையே சொல்லியிருக்காங்க, அதை காம் கோ ஸ்லீப், நித்திர வராது. வாய்? நாங்கள் அந்த பீஸுக்கு சமாதான பிரபுவாகிய அந்த பிரபுவை தேடாமல் நாங்கள் அவரை மறுதளித்து வெறுத்து வாழைக்கல. there is no peace, only through Jesus, Prince of Peace. அதான் ஏசாயா புத்தகத்தில் சொல்லுது, he is Prince of Peace. அவரால் எங்களுக்கு சமாதானத்தை தவிர. ஸோ you will receive peace. Don't you want this? Which fool or which idiot will say, oh, I don't want this Jesus. Why? Because I don't want to receive peace. So when you are justified, that's what happened. அடுத்தது கலாத்தியர் 4:4. கலாத்தியர் 4:4 கலாத்தியர் 4:4-7. கலாத்தியர் Galatians chapter 4 verse 4-7. ஆனால் notice this, ஆனால் காலம் நிறைவேறிய பொழுது இறைவன் தம்முடைய மகனை அனுப்பினார். அவர் நீதி சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் ஒரு பெண்ணிடத்தில் பிறந்தார். உங்களுக்கு தெரியும், மரியா இடத்துல அவர் பிறந்தார், வேர்ஜின். அவர் நீதி சட்டத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களை மீட்டு நாங்கள் மகன்களுக்குரிய, underline that. So what is the blessing? I wouldn't say blessing. What is the way out from our previous filthy life? நான் சொல்லுவேன், இது way out. இது ticket to heaven. எது? He is calling us daughter and my son. Daughter, son. யோசிச்சு பாருங்க, பிதாவுண்ட அந்த பிதா குமாரன் பரிசுத்த அந்த ஃபேமிலிக்குள்ள நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். we are his family. forget about your own family. சில வேளையில் உங்களோட ஓன் ஃபேமிலி உங்களை அபேண்டன் பண்ணியிருக்கலாம். ஈவன் உங்களுடைய ஓன் ஒய்ஃப் கூட அபேண்டன் பண்ணியிருக்கலாம். Are you going to worry about that? God is saying, you're my family. Are you going to worry about that 24 hours? எந்த சகோதரர்கள் என்ன வருகிறாள், எந்த சகோதரிகளோ, எந்த அம்மா வருகிறாப்பா. Look, Jesus said, love me.
love me more than anybody and love the others. These are the 2 commandments. அப்போ அடுத்தது blessing வந்து you would be sons of God and daughters of God. அவர் நீதி சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களை மீட்டு நம்முடைய நாங்கள் மகன்களுக்குரிய முழு உரிமைகளை ஃபுல் ரைட் ஆல் ரைட் பெற்றுக்கொள்ளும்படியே அனுப்பப்பட்டார். அந்த மீனிங் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லோக் நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்வீங்க, என்னை விட அதிகமான கிரியைகளை செய்வீங்க. நீங்கள் நான் ஹீல் பண்ணுறேன்னா இஃப் யூ பிலீவ் யூ கேன் ஹீல் அதர்ஸ். இயேசு கிறிஸ்து தண்ணியில் நடந்தார், பேதுரு நடந்தார். இயேசு கிறிஸ்து சோமாக்கினான் விட்டாக்களை பேதுருவா சோமாக்கினான், பவுலும் சோமாக்கினான், யோவான் எல்லாரும் சோமாக்கினான். If you believe, it can happen. If you don't believe, then you don't get it. ஸோ இதுதான் ஆசீர்வாதம். ஓகே, நாங்கள் பார்த்தோம் முதலாவது what is justification, அதாவது நீதிமாக்கப்படுதல் என்றால் என்ன, ஏன் நாங்கள் அதை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் பாவிகள். how do we receive, how does Jesus justify us, or how did Jesus justify us? By his mercy, okay, through faith. அதுக்கெல்லாம் ஆண்டவர் எங்களை செய்தார் அவற்றை டெத்தால். ஏன்னா எங்களால் பே பண்ண முடியாத பனிஷ்மெண்ட், பே பண்ண முடியாத ப்ரைஸ் அதை ஆண்டவர் பே பண்ணார். ரிசீவ் பண்ண முடியாத பனிஷ்மெண்ட்டை ஜீசஸ் ரிசீவ் பண்ணார். how do we receive it? Only one thing, you have to believe. Remember, you were a filthy rag. பைபிள் சொல்லுது, நாங்கள் எங்களுடைய ரைச்சஸ்னஸ் எல்லாம் filthy rag, ஒரு அழுக்கான கந்தையாக இருந்தது. ஸோ அதை எங்களால் ஆண்டவர் கொடுக்க இயலாது. ஸோ ஜீசஸ் has to Jesus has to receive your faith and accept you that you're his child through your faith. உங்களுடைய விசுவாசம். அடுத்தது blessings வந்து you will have peace. Can you imagine? You will have peace until you die. Don't you want this blessing? You will have peace and you are free from condemnation. Nobody can condemn you. Devil can't condemn you. Your wife, your husband, your pastor, your believer, no one can condemn you. Don't worry about it. If somebody talk about your past, if you're sure that God has forgiven you, உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டான்னு நினைச்சிங்கன்னா, don't worry about it. Don't even listen to yourself. சரி, நாங்களே எங்களை கண்டெம் பண்ணுவோம். Don't listen to yourself. That's the worst thing. ஏன்னா நீங்கள் உங்களோட எப்பவும் இருக்கிறீங்க. Okay, 24 hours you're with yourself. At least church விட்டு வந்த அப்புறம் சர்ச் ஆக்கள் உங்களோட இருக்கும். But you're with yourself. Sometimes you talk to yourself and say, how can God forgive me? I think that's the worst one. அடுத்தது, நாங்கள் இவ்வளோ நீதிமானாக்கப்படுகிறோம், நாங்கள் துப்புரவாக்கப்படுகிறோம். I want to mention that as well. நாங்கள் பரிசுத்தமாக மாற்றப்படுறோம். ஸோ இதுதான் நீதிமானாக்கப்படுதல். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார். கர்த்தாவே, இந்த நேரத்துக்கு எங்களை துதிக்கிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி. கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரை சாமி கேட்டபடி விடாபடி ஆண்டவரை இது எங்களோட வாழ்க்கையில் அப்பியாசிக்க தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் ப்ளஸ் பண்ணும் ஆண்டவரை சாமி. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டிடம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.